நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டுவாங்க அரங்கேற்றம். இடம் எம்டிபி மஹால். நேரம் மாலை 4 மணி. அமைச்சர் ராஜ்மோகனுக்கு திரைப்படத்துறை இலாகா ஒதுக்கப்பட்டது வருத்தம் அளிப்பதாக தென்னிந்திய நடிகர்கள் சங்க பொதுச் செயலாளர் நடிகர் விஷால் தனது ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. நடிகர் விஷாலின் இந்த ஆதங்கம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நடிகர் விஷால் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலராக இருக்கிறார். அவர் தொடர்ந்து விஜய் முதல்வராக பொறுப்பேற்றிலிருந்து தொடர்ந்து அவருக்கு வாழ்த்து செய்திகள் மற்றும் அவர் செய்யும் நல்ல விஷயங்களுக்கு பாராட்டு வருகிறார். இந்த நிலையில் தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் ராஜ்மோகன் அவருக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக பொறுப்பு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நடிகர் விஷால் தனது எக்ஸ் தளத்தில் முதல்வர் விஜய் அமைச்சர் துறைக்கு ஒதுக்கீடு செய்தது மகிழ்ச்சி, ஆனால் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக ராஜ்மோகன் நியமித்தது ஏமாற்றம் அளிக்கிறது. சினிமா துறையில் பல்லாண்டுகளாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. அதை கையாள அனுபவம் இல்லாத ராஜ்மோகன் எப்படி சரியாக இருப்பார் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அத்துடன் திரைப்பட டிக்கெட் விற்பனை அரசு கணினி மையப்படுத்தி முறைப்படுத்த வேண்டும். அதன் மூலம் அரசுக்கு டிக்கெட் 30 ரூபாய் கிடைக்கும். தமிழக அரசால் விதிக்கப்படும் உள்ளூர் பொழுதுபோக்கு வரியை நீக்க வேண்டும். சிறிய படங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அரசு மானியத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளையும் வைத்து தனது எக்ஸ் தளத்தில் விஷால் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு விஜய் ரசிகர்கள் தரப்பு எதிர்ப்பு கண்டனங்களும் எழுந்து வருகிறது. சில திரைத்துறையை சேர்ந்தவர்களும் இந்த விஷயத்திற்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் நடிகர் அருண் விஜயும் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டு இருக்கிறார். தயவு செய்து முதல்வர் விஜயின் முடிவுகளில் தலையிட வேண்டாம். திரையுலகத்தை சேர்ந்த ஒருவராக இருப்பதால் நிச்சயம் அவருக்கு நம்முடைய பிரச்சனைகள் தெரியும் என்றும் கண்டிப்பாக நமக்கு உதவார் என்றும் நான் நம்புகிறேன். தயவு செய்து அவருடைய முடிவுக்கு மதிப்பளித்து நல்லதொரு முடிவுக்காக காத்திருப்போம். இப்போது எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம், நல்லதே நடக்கும் நம்புவோம் என நடிகர் அருண் விஜய் தற்போது பதிவிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜா. நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டுவாங்க அரங்கேற்றம். இடம் எம்டிபி மஹால். நேரம் மாலை 4 மணி.